இப்போது ஒரு 30% வாக்கு திமுகவுக்கு இருக்குது. நமக்கு இதுவரை ஒரு 27, 30% அதிமுகவுக்கு இருக்குது. ஒரு 10% வாக்கு கிட்ட நியர் எட்டல நாம் தமிழர். அப்போ நாம் தமிழர் களத்தில் இல்லை அப்படிங்கும்போது, இதுவரைக்கும் எந்த களத்தையுமே சந்திக்காத விஜய் எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அதை? இல்லை, அவருக்கு வர கூட்டத்தை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். அதாவது இயற்கையாக அழைத்து வராமல் வரக்கூடிய கூட்டம் தமிழகத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்குமானால் அது விஜய்க்கு தான் அபரிமிதமாக இருக்கு. வருகின்ற அத்தனை பேரும் தானாக வருபவர்கள். அதற்கு அடுத்து அந்த மாதிரி தானாக இயல்பாக வரக்கூடிய கூட்டத்தை சேர்ப்பவர் யாருன்னா சீமான். அதற்கு அடுத்து ஓரளவுக்கு நீங்கள் நான் தொல் திருமாவளவனை சொல்லுவேன். இவர்கள் 3 பேரை தவிர மீதி இடங்களில் பாதி பேருக்கு மேலே அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. அதனால் இப்படி இவ்வளவு ஒரு எழுச்சி இருக்குது இந்த ஒரு புதிதாக அரசியல் களத்தை கண்ட ஒரு இளைஞருக்கு. ஏன்னா அவர் ஒரு 51 வயதுன்றது ஒரு இளைஞர்னே நீங்கள் வச்சுக்கலாம். அவர் வந்து ஒரு ரொம்ப முதியவர் அல்ல. அவருக்கு ஒரு வசீகரம் இருக்குது. அந்த வசீகரம் எதனாலன்ட்டு என்னால் விவரிக்க முடியல. விவரிக்க முடியாததற்கு பேர் தான் வசீகரம், இல்லையா? ஒரு கரிஸ்மாட்டிக். ஆமா, கரிஸ்மா என்பது எதனால அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கரிஸ்மா. ஆமா, எம்ஜிஆருக்கு வந்து அவர் பார்ப்பதற்கு வந்து தகதகன்னு இருப்பாரு. அவருடைய படங்கள் வந்து பெரிய பெரிய எழுச்சியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தின. அவருக்குன்ட்டு ஒரு பிம்பத்தை அவர் 1954க்கு பிறகு திட்டமிட்டு கட்டமைத்தார். அவருடைய பாடல்களில் அவர் வந்து நல்ல கருத்துக்களை சொன்னார். அவரை வந்து வள்ளலாகவும் கொடை வள்ளலாகவும் நல்லவராகவும் பெண்களிடத்தில் மிகுந்த அன்பும் மரியாதையும் காட்டுபவராகவும் அவருடைய படங்கள் சித்தரித்தன. அப்படியெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிம்ப கட்டமைப்பை இவர் பண்ணலை. அதெல்லாம் தேவையில்லைன்ற அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசியல் இருக்கு. அந்த இடத்துல அவர் பின்னாடி ஒரு பேரெழுச்சியோட பல இளைஞர்கள் அவரை நோக்கி நகர்வது நமக்கு தெரியுது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி தூத்துக்குடியில் வந்த கூட்டத்தை அவருக்கு வந்த விஜய்க்கு வந்து சேர்ந்த அந்த கூட்டத்தை பார்த்து வியந்து பேசியதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால் இது வந்து தானாக இயல்பாக ஒரு எழுச்சி இருக்குது. இந்த எழுச்சி வந்து ஏப்ரல் 23 வாக்கு சாவடிகளில் எதிரொலிக்குமான்றது நம்ம மே 4 தான் தெரிஞ்சுக்க முடியும்.